யங் ஏஜ்லேயே பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சிருக்கீங்களா? அதாச்சும் அந்த 15 to 30 வயசுக்குள்ள. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அப்படி நல்லா ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வைபான வீடியோன்னு நினைக்கிறேன். வைப் இல்லை, ஆஸ் ஏ யங்ஸ்டராக, அதாச்சும் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருப்பீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பீங்க, ஜாப் போயிட்டுருப்பீங்க, இல்லை இப்போ தான் ஒரு 2-3 இயர்ஸாக ஜாப் போயிட்டுருப்பீங்க, ஜாப் கடுப்பாக இருக்குது, நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படி ஒரு 15 to 30 வயசுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, செல்லக்குட்டீஸ் உங்களை தான் தேடிட்டுருக்கேன். எல்லோரும் வந்து அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு கொழிச்சிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்குள்ளே சுற்றிட்டு ஜாப்லேயே செட்டில் ஆகிட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லலை. இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும், எலான் மஸ்கை பீட் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஸோ அப்படியே ஒரு யங் ஏஜில் எப்படி உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தான் பேச போகிறேன். ஆக்சுவலாக ஐ ட்ரை டு பில்டு 2 பிஸ்னஸஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து எனக்கு ஹையஸ்ட் லெவரேஜ் வர மாதிரி இல்லை, அதுலேருந்து நிறைய மணி வர மாதிரி எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாமல் அதில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. டீம் மேனேஜ்மெண்ட் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்ச்சு. ஸோ அதனால் இன்னொன்று ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எங்கேஜ் தான் 25. ஸோ நவ் ஐம் பில்டிங் மை பிஸ்னஸ் 6 figure 7 figure பிஸ்னஸ் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரியோ இல்லை என்னை விட பெட்டராகவோ எப்படி நீங்கள் ஒரு அழகான பிஸ்னஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது உங்களோட எங்கேஜ்லேயே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து என்னோட நாலேஜ் தான். நானே வந்து இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்கேன் என்னோடய பிஸ்னஸில். இன்னும் 1 இயர்க்கு அப்புறம் நான் வந்து பக்காவாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அப்போ பக்காவான அட்வைஸ் கொடுப்பேன். அது வர உட்காந்து நீங்கள் வெயிட் பண்ணாமல் எனக்கு கூடயே சேர்ந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணி வெறித்தனம் ப்ரோ எடிஷனாக மாறுங்கன்றதுக்காக தான் ஒரு ரிமைண்டர் வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். நிறைய நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணல, உங்களுக்குள்ள அந்த உள்ளே இருக்க அந்த ஏகே ப்ரோ எடிஷனை தட்டி எழுப்பி விட போகிறேன். யூ கோ அண்ட் ஸ்டார்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ்னாலே நம்ம ஊர் மக்கள் பர்டிகுலராக இந்த தமிழ்நாடு குறை சொல்லலை, நல்லா யங்கஸ்டான வைபஸ்டான ப்ரோவஸ்டான அந்த மைண்டெல்லாம் இந்தியா தமிழ்நாட்டில் தான் பர்டிகுலராக இருக்குது. ஆனால் அது வெளிக்கொணர்றதில்ல. நாம் என்ன பண்ணுறது, இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய மணி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுலேருந்து, அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுல இருந்து, இல்லை எனக்கே ஒன்றும் தெரியாது, இந்த குருவி கத்திட்டுருக்கு, எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, எனக்கு ஒரு நாலேஜே இல்லையே, நான் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்றதுலேருந்து எக்கச்சக்கமான மிஸ்கன்செப்ஷனோட லிவ் பண்ணிகிட்ருப்போம். இதுதான் தவறான ஒரு செயல். எனக்கு 25 வயசு, 15 வயசுலேயே பக்காவான பிஸ்னஸ்லாம் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓ மை காட்! இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாட்டுமே இருக்காது. ஃபெயில் ஆயிருமா நினச்சி பயப்பட மாட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி பயப்பட மாட்டீங்க. என்ன பண்ணணும், டீமுக்கு என்ன பண்ணணும், உள்ளே எடுத்துகிட்டு வரது என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், பில்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் உட்காந்து யோசிச்சுருப்பீங்களே தவிர, ஐயோ ஃபெயிலியர் ஆகிடுமோ, இதாகிடுமோ, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, மணி இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்னில் இருப்பீங்க. அதுதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டியே. உட்காந்து யோசிச்சுட்டு பயப்பட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் நெவர் பில்ட் எ பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது கத்திக்கிட்டே இருக்கு, முடிச்சு விட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் ஆக்சுவலாக வந்து நான் ஃபேஸ் பண்ணால் என்னோட இனிஷியலில் நான் ஃபியராக நினச்ச விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோவோ போடுவோம். பிஸ்னஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, டீம் எப்படி ஹையர் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, ஃபண்டிங் என்ன பண்ணுறது, லேர்னிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே போடுவோம். ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து ஏஐ டூல்ஸ்லேருந்து பிஸ்னஸில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் போடுவோம். ஸோ இப்போது நான் என்னோட இயர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவை பற்றி தான் நான் பேச முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுறது, ஃபண்டிங்கில் என்ன பண்ணலாம், இல்லை நமக்கான லீடை எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கான மார்க்கெட்டிங் எங்கேருந்து பண்ணலாம், சேல்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கான டீம் எப்படி வைக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தை போயிடுவீங்க. அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதோ, ப்ராடக்ட் சர்வீஸ்னால் அந்த சர்வீஸ் எப்படி பர்ஃபெக்ட் பண்ணலாம், அந்த ஆஃபரை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் போவீங்க. சோஷியல் ப்ரெசன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்ற எல்லா விஷயமும் உட்காந்து யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இல்லை நான் பண்ண போகிறேன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நெவர். இப்போது எந்த ஒரு விஷயம், ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது, ஒரு ஜாப் கெட் பண்ணுறது, ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுலேருந்து, இதெல்லாம் பண்ண போகிறோம்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்க முடியும். இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு இறங்குறவங்க தான் ஆக்சுவல் பிஸ்னஸ்மேன். ஸோ வெயிட்டிங் பண்ணுறதை விட களத்தில் இறங்கி ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் விஷயம் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ட்ரை டு இன். நீங்கள் அது உள்ள குதிக்கும் போது தான் அதில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது. அதில் ஒன்று சால்வ் பண்ணவே ஒரு 6 மாதம் ஆகிடும். உட்காந்து யோசிச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம் போயிடும். ஸோ இதுதான் உள்ளே இறங்கும் போது தான் ஓகே நம்ம நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ணுவோம், ஓகே நமக்கு டீம் இப்படி எடுத்துகிட்டு வரலாம், ஓகே ஃபண்டிங் தேவைப்படுது, ஓகே நமக்கான மார்க்கெட்டிங் இப்படி பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிய வரும்.
களத்தில் இருந்தீங்கன்னா தான் அதில் இருக்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு தெரியும். களத்திலே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியாது. அந்த பிஸ்னஸ் பில்டே ஆகுது. உங்களுக்குள்ளே இருக்க ஐடியா பிளானை நீங்களே கெடுத்துடுவீங்க. ஒரு யங்கஸ்டான பையன் பொண்ணாக இருக்கீங்கன்னா கூட யூ ஷுட் ஜம்ப் இன் டு தட். அப்போ தான் உங்களுக்கு A to Z தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மிஸ்டேக் என்னென்னா, என்னோடய சர்க்கிள் என் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ்லேருந்து என்கிட்ட டவுட் கேட்குற என்னை இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுறவங்கலேருந்து எல்லாரும், ஒரு சிலர் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் என்ன இருப்பாங்கன்னா, எனக்குன்னு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும், நல்ல ஒரு நாலேஜ் வரட்டும், இந்த ஜாப் நான் ஒரு 3 to 4 years பண்ணுறேன், அதுக்கு நடுவில் அந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வரட்டும், நான் நிறைய நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இங்கே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும் அப்படின்வாங்க. குட்டு தான். எவ்வளோ நீங்கள் டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைம் போய்டும். என்னடா அது என்னன்னா, நம்ம வெயிட் பண்ணிட்டு ஓகே நம்ம இன்னும் ப்ரோவான நாலேஜ் இட்டும், நல்லா பக்காவான டைம் வரட்டும், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் அந்த இது சுற்றி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்னா, பை ட்ரையிங் திங்ஸ், பை ஒர்க்கிங் ஆன் திங்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஒர்க் அவுட்டான அந்த ஃபெயிலான விஷயம் தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை விட பெரிய விஷயம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஒரு டீமாகவே பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஓகே ஒரு ரைட்டான பர்சனை ஒரு ஹையர் சேலரி இல்லாமல் டீசெண்டான சேலரியில் லாங் டேர்மில் பில்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இது ஒவ்வொரு விஷயமே பர்ஃபெக்ட் பண்ணணும். எடுத்தோன்னே நீங்கள் ஹையர் பண்ணிவிடுமோ, எந்த பிளாட்ஃபார்மில் ஹையர் பண்ணணும், எப்படி அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணணும், எப்படி அவங்கள லாங் டேர்மில் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற பீப்புளை மட்டும் ஹையர் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயம் கற்றுப்பீங்க. இந்த மாதிரி தான் ஒரு லீடுன்றீங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா, ஓகே எந்த பிளாட்ஃபார்மில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணலாம், கால் மெயிலில் பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டு, நம்மளோட பிஸ்னஸ் வந்து பிராண்டை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமா, இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. நீங்கள் அதில் இறங்கும் போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத போது தான், அந்த விஷயம் ஃபெயில் ஆகும் போது தான், ஓகே இதனால தான் ஃபெயில் ஆகல, இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் விஷயத்தை ஃபைண்ட் பண்ணி போயிட்டுருப்பீங்களே தவிர, எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அது வரணும் அப்படின்னு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ 25 வயசு ஆகுதுன்னா 50 வயசில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்போ உட்காந்து பிஸ்னஸ் பில்ட் பண்ணிகிட்ருங்க. நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ களத்தில் இறங்கி டிஃப்ரெண்ட் விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது. அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றதை ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. திஸ் இஸ் ஹவ் பிஸ்னஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். அட்லீஸ்ட் இன் மை கேசஸ் எனக்கு அப்படி தான் போகுது. நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவேன், அது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு உட்காந்து எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுவேன். யூடியூப், இன்டர்நெட், தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். அதில் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா குட், அது ஒர்க் அவுட் ஆகலாம் நோ, ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி தான் என்னோடய கிளைண்ட்டுக்குமே டெஸ்ட்டு, ட்ரையல் அண்ட் டெஸ்ட்டு தான். அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் லீட் ஜென்ரேஷன் ஸ்டஃப்பில் இருந்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம், ஒர்க் அவுட் ஆகலாம் ஏன் ஒர்க் அவுட் ஆகணும்னு பார்த்து ஃபிக்ஸ். அதுதான். ஸோ உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணும்போது தான் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே ஆகும். தட்ஸ் த திங். அடுத்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, நான் என்ன பிஸ்னஸை பில்ட் பண்ண போகிறது, இன்கேஸ் உங்களுக்குள்ளே நான் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் தான் என் ஐடியா மைண்டில் இருக்குது, நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தட்ஸ் குட், ரியலி ஆசம். அதை நீங்கள் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, இந்த குருவி கற்றுன்னு கடுப்பாக இருக்குது, ஆசை இருக்குது, பட் எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு ஒரு ஐடியா இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நான் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்டும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக அதே தான் நான், எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்குன்னு ஒரு ஐடியாவில் இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஆனால் பிஸ்னஸ் ஓனாக பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் இருக்கும், சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும், ஆனால் என்ன பிஸ்னஸ் தெரிலன்றவங்க சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸை மோஸ்ட்லி சூஸ் பண்ணலாம். அதுவும் இன்டர்நெட் பேஸ்டான பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம். இங்கே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தா உங்களோட டைம், எனர்ஜி, எஃபர்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கம்பேர்ட் டு அதர் பிஸ்னஸ். ஒரு இன்டர்நெட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சர்வீஸில் நிறையா இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டிங்கில் இருந்து, கோடிங்கில் இருந்து, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்து, ஆப் டெவலப்மெண்ட்டில் இருந்து, அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களெல்லாம் இருக்குது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு பிளாக் செயின் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10-15 தான். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். போய் ஜெமினியில் என்னென்னா சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் பிஸ்னஸாக, அதுவும் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக நீங்கள் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாத போது, ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸாக உங்களோட டைம், எனர்ஜி, கரன்சி இல்லை, டைம், எனர்ஜி, எஃபர்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நெக்ஸ்ட் 3 monthsக்கு உங்களோட ஃபுல் எனர்ஜி, டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பில்ட் ஆகிடும். நான் லாஸ்ட் 3 month ஜாப் விட்டுட்டு ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ண என்னோடய பிஸ்னஸ் இப்போ ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் போகணும்னா ஸோ அப்படின்னும் போது டெடிகேட் பண்ணுங்கள்.
அதுக்காக ஜாபை குவிட் பண்ண சொல்லலை, ஜாபில் இருந்துக்கிட்டே நான் ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்த மாதிரி உட்காந்து பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. தட்ஸ் த திங் ஐ எம் ட்ரைங் டு சே டு யூ. ஆக்சுவலாக இனிஷியலாக உங்களோட பிஸ்னஸ் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது க்ளூலெஸ்ஸாக இருப்பீங்க. ஐயோ இது எப்படா எடுத்துகிட்டு போகிறது, எப்படா நம்மளுக்கான லீடு எடுத்துகிட்டு வருது, எப்படா நம்ம பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு ஊருப்பட்ட டவுட் இருக்கும். நான் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2.5 மாதம் 3 மாதம் ஒரு ஐடியாவும் இல்லை. ஐயோ ஒவ்வொரு நாளுமே ப்ரெஷர் ஆகும். ஐயோ என்னடா எந்த ஒரு ப்ராக்ரெஸுமே இல்லை. நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் ட்ரைன் பண்ணுவேன். பட் இது ரொம்ப ஒரு ஃபுல் டே மார்னிங் 6லேருந்து நைட்டு 10 மணி நேரம் உட்காந்து டிஃப்ரெண்ட்டான விஷயம் ட்ரை அது இதுன்னு இட்ரேட் பண்ணுவோம். ஒரு ரிசல்ட்டும் வர மாதிரி ஒரு இதுவே இருக்காது. பட் நான் அது ஏன் அது ஒர்க் அவுட் ஆகலை, பீப்புளுக்கு இருந்த ஃபீட்பேக்கில் இருந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா நான் இட்டரேட்டாக பண்ணும்போது ஓகே இந்த விஷயத்தில் அடித்தா இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த இடத்துல நீ பர்ஃபெக்ட் பண்ணடா ஏக்கா அப்படின்ட்டு ஒரு 3.5 மாதத்துக்கு அப்புறம் தான் என்னோடய பிஸ்னஸ் கொஞ்சம் ஜீரோ வந்து இப்படி எட்டி பார்த்துருக்கு. இன்னொரு 3 மாதத்தில் இப்படி எட்டி பார்க்கும். இப்படி நான் எட்டி பார்த்து இன்னும் ஒரு வருஷம் பில்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இனிஷியலில் ஒரு மூமெண்ட்டே இருக்குது. நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு நிறைய இட்டரேட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் ட்ரை பண்ணி இட்டரேட் பண்ணிகிட்டே இருங்க, ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ண தான் அது பில்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இனிஷியலாக க்ளூலெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ஓகே தட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது அந்த ஒரு ஃபஸ்ட்டு 3-4 மாதம் க்ளூலெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப டைம்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. க்ளூலெஸ்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகே எப்படி நம்ம யூனிக்காக போகலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தட்ஸ் வேர் யுவர் நெக்ஸ்ட் 6 figure பிஸ்னஸ் வேர் க்ரோயிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டைம் எடுக்கும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை பர்ஃபெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபரை பர்ஃபெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா யூனிக்காக எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட பிஸ்னஸ் வந்து மற்றவங்கலேருந்து ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலேருந்து உங்களால் என்ன யூனிக்காக எவ்வளோ ஆஃபர்லாம் எடுத்துகிட்டு வருது எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணுங்கள் உங்கள் வெப்சைட்லேருந்து. ஆக்சுவலி என்னோடய வெப்சைட் எல்லாம் நானே பில்ட் பண்ணேன். ஒரு 5 days உட்காந்தேன். என்னென்ன பர்ஃபெக்டாக போட முடியுமோ போட்டேன். அந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணுறதுலேருந்து உங்கள் கம்பெனிக்கு இல்லை உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுலேருந்து எந்த பிளாட்ஃபார்மில் உங்களோட கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதுலேருந்து இது எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் தான். பட் எடுத்தாலும் பரவாயில்ல, அது ஒர்த்து தான். இறங்கி முடிச்சு விட்ருங்க. ஓகே நீங்கள் உங்களோட லைஃப் வந்து ஹையஸ்ட் மணி, இந்த வாய்ஸும் எதுவும் சிங்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஹையஸ்ட் மணி மேக் பண்ணணும்னா அதுக்கு பிஸ்னஸ் உங்களோட ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரே வழி. இதை நான் மட்டும் சொல்லலை, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டர் இருப்பார் இல்லையா, அவரு சொன்னார். நவல் ரவிகாந்த் இருக்கார் இல்லையா, உங்களோட ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஈக்விட்டி இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், உங்களோட ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நிறைய மணி வச்சுருக்கவங்களாம் பிஸ்னஸ் பண்ணி மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 9 to 5 இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணுறதை விட ஒரு டைம் மேலே உங்களோட ஓன் பிஸ்னஸை ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கிட்டிங்கன்னா தான் உங்களோட ஹையஸ்ட் லெவரேஜ் ஹையஸ்ட் மணி மேக் பண்ண முடியும். தட் இஸ் த திங். நான் சொல்லலை, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மக்கள் ஆல்ரெடி இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது. ஸோ ஸ்டார்ட் யுவர் ஓன் திங். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக் மோர்னா ஸ்டார்ட் யுவர் ஓன் திங். தட் இஸ் த திங் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ போடுவோம். ஃபயரிங்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து சேல்ஸ்லேருந்து ஏஐ டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணலான்றதெல்லாம் இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி பிஸ்னஸ் சீரீஸும் நம்ம போடுவோம். யங்கஸ்ட்டு பிஸ்னஸ் சீரீஸ், பில்ட் யுவர் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் வச்சு ஒரு பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணி விட்றேன். என்னோடய ஜேர்னி அந்த பிளேலிஸ்ட்டில் கவர் பண்ணுற பிஸ்னஸ் ஜேர்னி. இன்னொரு பக்கம் நான் ஃப்ரீலான்சிங்கில் போட்டுட்ருக்கிறதுலேருந்து ஐ ஆம் கவரிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நம்ம சேனல் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு போவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இன்னும் 1 yearல் அந்த இடத்துக்கு போயிடுவேன். நான் அட்லீஸ்ட் என் பிஸ்னஸை பில்ட் பண்ணி அங்கே போயிடுவேன். நீங்கள் உட்காந்து யோசிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி யோசிச்சுதான் இருக்கணும். என்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ஒரு ப்ரோ எடிஷனாக மாறி ப்ரோவாக போயிட்டுருப்பீங்க. எங்களே ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ண எப்படி இருக்குது, வைபாக இருக்குல்ல. இப்போ தான் 15 to 30 வயசுனா இளம் கன்று பயம் மரியாதை அப்படின்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி தான். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பயத்தோடு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப் தான். ஸோ அந்த பயத்தை விடுத்து எரிந்து விட்டு உள்ள வாங்க பசங்களா பொண்ணுங்களா அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக்கு மட்டும் பண்ணுங்கள். ஷேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொவைடேஷனுக்கு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வேணால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய நேம் வந்து ஏகே. அன்டில் தென் பாய். டயர்ட் ஆகிடுச்சுப்பா.